ஃபஸ்ட்டெல்லாம் சமைக்கும்போது அச்சச்சோ அதை போட்டிருப்பேனா, அச்சச்சோ இதை போட்டிருப்பேன்னு பயங்கர கன்ஃப்யூஸாக இருக்கும் எடுத்து சாப்பிட்ற வரைக்கும். இப்போல்லாம் அதுக்கு வேலையே இல்லை. எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சு தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன். அப்படி தான் போகுது. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு குழம்பு. நிறைய பேர் வந்து தட்டைப்பயிறு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னும் சில பேர் வந்து இதை வந்து காராமணி கொட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்கன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அக்கடான்னு தண்ணி குடிக்கிறேன். அப்போ தான் சாணு டாடி என்ட்ரி. எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அட்லீஸ்ட் இப்போயாவது வந்தீங்களேன்னு கூப்பிட்டு மூக்கு கல்லை வந்து வாஷ் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொடுத்துட்டு நானும் பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் ரெடி பண்ணால் தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் 2 வாயில் போட்டேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மிச்சத்தை நல்லா குலுக்கு 4 குலுக்கி குழம்பா வச்சாச்சு. சும்மா சொன்னேன் ஃபேம் லைட்டாக 2 வாய் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஃப்ரெஷ் தேங்காய்லாம் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாண்டாடிக்கு ஒயிட் ரைஸு, காராமணி கொட்டை குழம்பு, பீட்ரூட் பொரியல் அண்ட் மூக்குக்கல்லை ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுத்து அவர் அனுப்பியாச்சு. மார்னிங் மோர் கொடுத்தாச்சு. சாணுக்கு வந்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அவ்வளோதான். 2 பேர்